பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை துவங்கிய பிறகு அடுத்த கட்டமாக தமிழக அரசிடம் 2 கோரிக்கைகள் வைத்தோம். சில கூடுதலாக கோரிக்கைகள் வைத்தோம். ஏனென்றால் 4 கோரிக்கை வைத்தால் 2 கோரிக்கையாக நடக்கும். அதனால இந்த கோரிக்கைகளை வைத்த போது அரசு 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. ஒன்று, தமிழொலிக்கு சிலை வைப்பது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சென்ற ஆண்டு தஞ்சை பல்கலைக்கழகத்திலே, தமிழ் பல்கலைக்கழகத்திலே தமிழொலிக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த குழுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். பிறகு நாங்கள் தமிழொலியின் சார்பில் விருது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். விருது வழங்குவதற்கு பதிலாக அரசு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 50 லட்சம் ரூபாய் வைப்புகளாக கொடுத்து அதிலிருந்து மத்தியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு போட்டி நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அது போலவே ஒரு போட்டி நடந்தது. மாணவர்களுக்கான போட்டி நடந்து அந்த போட்டி கடலூரிலே நடந்து விழா நடந்தது. அந்த விழாவிலே எங்களுடைய குழுவினுடைய சார்பில் கவிஞர் முத்து அவர்கள் சென்று கலந்து கொண்டார். இப்படி பேசினாலும் இப்படியெல்லாம் செயல்கள் இருந்தாலும் தமிழொலியை பற்றி இன்னமும் மக்கள் அறியவில்லை. ஐயா பேராசிரியர் அவர்கள் அவருடைய பிறப்பு வளர்ப்பு போன்ற விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள். அவர் ஒரு தலித் கவிஞர். தமிழில் தலித் கவிஞர் என்பதற்காக யாரும் இங்கே பாராட்டவில்லை. அவர் கவிஞர் என்பதற்காகத்தான் பாராட்டுகிறோம். அவருடைய பின்னணியை சொல்வதற்காகத்தான் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இன்று தமிழொலி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் பல பேர் தாமதமாகவே அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக பாரதியை எடுத்துக் கொள்ளும். பாரதியை மகாகவி என்று கல்கி ஏற்றுக்கொள்ளவில்லை. மகாகவி என்று ராஜாஜி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவரை மகாகவி என்று சொன்னவர் யார் என்று சொன்னால் பாரதிதாசன் சொன்னார். புதுவை பித்தன் சொன்னார். பாரதிதாசன் சொன்ன வார்த்தையே ஐயர் கவிதை அத்தனையும் முத்து என்றார். அவர் இந்த சொல்லையே பயன்படுத்தினார். ஐயர் கவிதை அத்தனையும் முத்து என்று சொன்னார். அந்த பாரதி இறந்தபோது ஒரு 15 பேர் தான் எழுதார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 15 பேர் என்பது எண்ணிக்கை முக்கியமல்ல, இந்த 15 பேரும் மிக முக்கியமானவர்கள். பாரதி இறந்த போது அவர் நேரை மாற்ற சுதேசமித்தன் பத்திரிகையில் இருந்து கூட யாரும் வரவில்லை. மறுநாள் தான் வருகிறார்கள். ஒரு காரணம், பிராமணர்கள் பொதுவாக இறந்த உடலை அதிக நேரம் வைத்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு விளக்கம் தரப்படுது. அதனாலே பாரதியினுடைய உடலை உடனே எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு வகையில் உண்மை என்று சொன்னால் வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு பிறகாவது பாரதியை போற்றி இருக்க வேண்டாமா? பாரதியிற்காக ஒரு கூட்டம் நடத்தி இருக்க வேண்டாமா? நடக்கவில்லை. பாரதி இறந்து 8 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் புதுச்சேரியில் முதலாக பாரதியினுடைய நினைவுக்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. 8 ஆண்டுகள் கழித்துதான். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களில் ஒருவர் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவர் ஜீவானந்தம் அவர்கள். பாரதிக்கு இதுதான் இல்லை. கல்கி தான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுவதற்காக பிறகு எட்டயபுரத்திலே மணிமண்டபம் கட்டினார். அது ஒரு வரலாறு. அதிலே ராஜாஜி அவர்கள் கலந்து கொண்டார். சரி, பாரதிக்கு தான் இந்த கதி என்று சொன்னால் பாரதிதாசனுடைய இளமை மாத்திரம் என்ன? பாரதிதாசன் உடல்நலம் குன்றிய போது சென்னை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கட்டில் கூட கொடுக்கப்படவில்லை. தரையிலே ஒரு படுக்கை விரித்து அதிலே படுக்க வைத்திருந்தார்கள். இத்தனைக்கும் பாரதிதாசன் எப்போது புகழ் பெற்றார் என்பதை உங்களுக்கு பலர் சொல்லியிருக்கக்கூடும். 1937 இந்திய விருப்ப போராட்டம் பலமாக நடந்த போது போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு தங்களுக்கு எழுச்சி ஊட்டுகிற ஒரு பாடம் தேவைப்பட்டது. அப்போதுதான் பாரதிதாசனுடைய பாடல் அவர்களுக்கு உதவியது. தமிழ்நாடு பாரதிதாசன் அப்போதுதான் அடையாளம் கண்டது.
அதுவரையில் பாரதிதாசன் அடையாளம் காணப்படாத ஒரு கவிஞராக இருந்தார். வாங்குயல் விடும் பூஞ்சோலை, எங்களை மாற்றிட நினைத்திடும் சிறைச்சாலை என்று ஊர்வலத்திலே போனவர்கள் சொன்னார். அப்படியெல்லாம் ஒரு மக்களினுடைய எழுச்சிக்கு அடையாளமாக இருந்த பாரதிதாசன் பொது மருத்துவமனையில் கட்டில் விட கிடைக்காமல் தரையிலே கிடத்தப்பட்டார். நல்ல வேளையாக அங்கே வந்த டாக்டர் முருகா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களிடமெல்லாம் சொல்லி அதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு கட்டில் கிடைத்தது. இப்போதெல்லாம் சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு ஏதாவது ஒன்று என்றால் அப்பவர்கள் போய்விடுகிறார்கள். அந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை என்று போகிறார்கள். ஆனால் ஒரு புகழற்ற கவிஞனுடைய நிலையை அதுதான். அப்படிப்பட்ட நிலைமைதான் கவிஞர் தமிழகம் வேண்டும் உடல்நலம் கொன்றிய போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவராகவே போய் சென்று கொண்டார். அவர் யாரும் போய் சேர்க்கவில்லை. அந்த அனுபவத்தையும் அவர் கூறியிருக்கிறார். ஜிப்மர் மருத்துவமனையில் இவர் தன்னை ஒரு கவிஞன் என்று சொல்லியிருக்கிறார். இவருக்கு வைத்தியம் பார்த்தவர் ஒரு தமிழ் வைத்தியர் டாக்டர். அவர் கொஞ்சம் முறை வேறு வசிக்கவில்லை. ஒரு கவிஞன் என்று சொல்வதற்கு பிறகு அவரை பார்த்தவர்கள் அவருடைய உருவத்தை பார்த்திருப்பார். அவருடைய உருவம் ஒரு ஏழ்மையிலும் வறுமையிலும் சாதாரணமான ஒரு வேட்டியை வெட்டி கொண்டு ஒரு ஜிப்பாவை போட்டுக் கொண்டிருக்கிற உருவம் என்றவுடன் கவிஞர் என்றவுடன் ஏதோ ஒரு அருவருப்பான ஒன்றாக அந்த டாக்டர் நினைத்துக் கொண்டார். அவர் எழுதுகிறார், தமிழன் இப்படி என்னை நடத்தினார். அதே மருத்துவமனையில் ஒரு நார்த் இந்தியன் டாக்டர் இருந்தார். அவரிடம் நான் ஒரு தமிழ் போயட் என்று சொன்னேன். எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தான் என்று சொன்னார். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை. குறைந்தபட்சம் அரசு ஏதாவது விருது கொடுக்க வேண்டும், அப்போதுதான் திரும்பி பார்ப்பார்கள். அந்த விருதும் எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை, தக்கவர்களுக்கும் கிடைப்பது இல்லை. யார் யாருக்கோ சில சமயங்களில் போய்விடுகிறது. நம்முடைய முகமாவணி அவர்கள் கியாத்து விஸ்வநாதனை பற்றி எழுதினார், அப்பாதுரையை பற்றி எழுதினார். ஆனால் விருது கியாத்து விஸ்வநாதனுடைய விருது யாராருக்கோ போய் சேருகிறது, இவருக்கு கடைசி வரை கொடுக்கவில்லை. ஆக விருதுகளை வைத்துக் கொண்டும் நாம் ஒன்றும் முடிவுக்கு வர முடிவதில்லை. விருதாக விருது கொடுத்தால் பக்கத்தில் இருக்கிறவன் திரும்பி பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் திரும்பி பார்க்கலாம். குறைந்தது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெண்ணாட்டியாக ஒரு மரியாதை கொடுப்பார்கள். அதற்காக பயன்படும் 1 லட்சம் 2 லட்சம் கிடைத்தால் மணி வேல்யூ இருக்கிறதா, பிறரை இவருடைய எழுத்தை அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையின் அடிப்படையில் முடிவு செய்வது. அதுவாக ஒரு லாபம் கிடைக்கும், பத்திரிகையில் பெயர் வரும். இப்படிப்பட்ட ஒரு வறுமையான சூழ்நிலையில் தமிழ் மொழி வாழ்ந்தார். தமிழர்களுடைய வறுமைக்கும் பாரதி போன்றவர்கள் வாழ்ந்த வறுமைக்கும் வேறுபாடும் உண்டு. பாரதி வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. பாரதி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு தொழில் நடத்தி வெள்ளைக்காரர்களால் தொழிலில் நொடித்து போனவர். அவர்களுடைய தொழிலை வெள்ளைக்காரர்கள் போட்டியால் அழித்தார்கள். பாரதிக்கு தேசபக்தி ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமே அவர் தந்தை வெள்ளைக்காரர்களால் அவருடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டதுதான். பாரதியாவது படித்தார். படித்ததற்கு பிறகு மதுரையிலே பள்ளியிலே வேலை பார்த்தார். சில அனுபவங்கள் எல்லாம் இருந்தன. சுதேசமித்திரன் பத்திரிகை இடையிலே கொஞ்ச காலம் அவர் ரொம்பவும் சிரமப்பட்டார், கடையத்திலே இருந்த காலத்தில். அதற்கு பிறகு சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலைக்கு வந்தார். அவருக்கு அப்போது சம்பளம் 50 ரூபாய். 50 ரூபாய் என்பதும் பாரதியினுடைய காலத்தில் ஒரு நல்ல தொகைதான். என்னுடைய தாத்தா ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்து வாங்கியார், கிராமத்தில் கணக்கப்பிள்ளை. அவருக்கு சம்பளம் மாதம் 15 ரூபாய். 15 ரூபாய் சம்பளம் இருக்கிற போது ஒரு பவுனுடைய விலையும் 15 ரூபாய் தான். ஆனா மாதம் ஒரு பவுன். அப்படி பார்த்தால் இப்போது 50,000 மேல் இருக்க வேண்டும். அந்த 15 ரூபாய் சம்பளத்தில் அவருக்கு நிலம் இருந்தது, வீடு இருந்தது.
அந்த காலகட்டத்தில் 50 ரூபாய் சம்பளத்தில் பாரதி இருந்தார் என்று சொன்னால் பாரதியை வறுமையில் வாழ்ந்ததாக சொல்ல முடியாது. பாரதியினுடைய வறுமை என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே. சில பேர் சித்தரிப்பது போல அவர் இன்னும் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரையிலும் வறுமையில் இருந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. புதுமைப்பித்தனம் வறுமையில் கஷ்டப்பட்டார். அது அவராக தேடிக்கொண்டது. அவருடைய தந்தை ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார். ஆனால் அவர் தந்தையை விட்டு விலகி வந்துவிட்டார். கடைசியில் தினமணி பத்திரிகையில் வேலை பார்த்தார். பிறகு தியாகராஜ பாகவதர் படத்திற்கு வசனம் எழுதுகிற அளவுக்கு உயர்ந்தார். பூனே சென்றார், வசனம் எழுதினார். தியாகராஜ பாகவதர் பணம் கொடுக்கவில்லை. பணம் கொடுக்க இல்லாமல் ஏமாற்றப்பட்டார். ஏமாற்றப்பட்டு திருவனந்தபுரம் போய் மனைவியருடைய வீட்டினை தங்கி ரொம்பவும் சிரமப்பட்டு இறந்து போனார்.